அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இந்திய தேர்தல் ஆணையர்கள் தமிழகத்திற்கு வருகை தந்து அரசியல் கட்சியினுடைய அந்த கருத்துக்கள் கேட்கின்ற ஒரு நிகழ்வில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நம்முடைய கழக பொதுச் செயலாளர் அவர்களுடைய அறிவுரையின்படி இன்றைய தினம் எங்களுடைய கருத்துக்கள், அதாவது எங்களுடைய கருத்துக்கள் என்று சொல்லும்போது ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன், அதாவது ஜனநாயகத்தில் மக்கள் அனைவரும் எதிர்பார்ப்பது ஒரு நியாயமான நேர்மையான தேர்தல் வெளிப்படைத்தன்மையோடு இது நடைபெற வேண்டும் என்ற வகையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பல்வேறு கருத்துக்களை நாங்கள் முன்வைத்தோம். அந்த கருத்துக்களை எல்லாம் கவனத்துடன் தேர்தல் ஆணையர்கள் குறிப்பிடுத்திக் கொண்டு நடவடிக்கை எடுப்பதாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். நாங்கள் வைத்த அந்த கருத்துக்கள் என்று சொல்லும்போது முதலாவதாக ஒரு district wise comprehensive schedule identifying authorized venues for meetings, rallies and road shows must be notified transparently. அதாவது தலைவர்கள் பொதுவாகவே மாவட்டங்களில் அந்தந்த தொகுதிகளில் அவரவர் வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்யும் போது அதில் ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும். ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சார்புத்தன்மை, எந்த நிலையத்திலும் ஒரு வேறுபாடு இருக்கக்கூடாது. எனவே அந்த வகையில் ஆளுங்கட்சி என்று சொன்னால் அவர்களுக்கு ஒரு மக்கள் அதிகமாக புலங்குகின்ற இடமும், அதேபோல் எதிர்கட்சி என்றால் அதே இடத்தை கொடுக்காம வேறு இடத்தை கொடுப்பது, இது போன்ற வகையில் எந்த வகையிலும் இந்த ஒரு டிஸ்கிரிமினேஷன் வேறுபாடு காட்டக்கூடாது என்கின்ற அந்த ஒரு கருத்தையும் நாங்கள் முன்வைத்தோம். அதே போன்று ஒவ்வொரு போலிங் ஸ்டேஷன் வாக்குச்சாவடிகளில் ஒரு சிசிடிவி கேமரா கண்டிப்பாக இருக்கணும். அதுவும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக சென்சிட்டிவ் பூத்ஸ்ன்னு இருக்கு. அதாவது ரகளை ஏற்படுத்தி கள்ள ஓட்டு போட்டு, உங்களுக்கு தெரியும் உள்ளாட்சி தேர்தலில் என்ன நடந்ததுன்னு, கள்ள ஓட்டு போட்டு கையும் களமா பிடிச்சி பூத் ரிக்கிங் பண்ணவனை பிடிச்சி போலீஸில் கொடுத்து அவன் மேலே ஆக்ஷன் எடுக்காம என் மேலே ஆக்ஷன் எடுத்து 22 நாள் நான் உள்ளே இருந்ததெல்லாம் தெரியும். பூந்தமல்லிலையும் சப் ஜெயிலையும் சென்ட்ரல் ஜெயிலையும் தெரியும். அதுபோல் இந்த ஒரு சென்சிட்டிவ் பூத், ஒரு மிக மிக ஒரு கலவரம் வரும், அதே போன்று பிரச்சனைகள் உருவாகும் என்ற அந்த நிலையில் உள்ள அந்த போலிங் ஸ்டேஷன் வாக்குச்சாவடி மையங்களில் அதிகமான அளவுக்கு போலீஸ் பர்சனல், அதாவது போலீஸ் பந்தோபஸ்த், அது மட்டும் இல்லாமல் சிசிடிவி கேமரா உள்ளவும் வெளியும் நீங்க பொருத்தப்பட வேண்டும் என்ற அந்த கருத்தை சொன்னோம். எல்லா வாக்குச்சாவடி மையங்களிலும் கண்டிப்பாக சிசிடிவி கேமரா பொறுத்தவரை கண்டிப்பாக பொருத்தப்பட வேண்டும் என்ற அந்த கருத்தை சொல்லியிருக்கோம். அதே போல இந்த போலிங் ஸ்டேஷன் வாக்குச்சாவடி மையம், அந்த மையத்திலிருந்து ஏறக்குறைய ஒரு 100 மீட்டர், அது கோட் ஆஃப் கான்டக்ட், அதாவது பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்ட் படி 100 மீட்டருக்குள்ள பொதுவாக பிரச்சாரங்களோ இல்லை ஒரு துண்டுச்சீட்டு ஒரு கட்சிக்கு ஆதரவு கிட்ட விநியக்கூடாது. அங்கே அரசியல் கட்சிகள் டேபிள் போடக்கூடாது. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த இடத்துல ஆளுங்கட்சிக்கு துணையாக ஸ்டேட் காவல்துறை இருந்துன்னா ஒரு கட்சி என்ன பண்ணனா அந்த இடத்துல 100 மீட்டருக்குள்ள பார்த்தா ஓட்டு போடுங்க சொல்லி வாக்காளர் இன்ஃபுளுன்ஸ் பண்ற ஒரு சூழல் இருக்கும். பல இடங்கள்ல பணம் கூட கொடுப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. 100 மீட்டர்னா அது ஃப்ரீ ஜோனா இருக்கணும். அங்க எந்த கட்சியா இருந்தாலும் சரி அந்த 100 மீட்டர் வாக்கு இருந்து, ஐடென்டி கார்டு இருந்து, பூத் ஸ்லிப் இருந்தால் அவர்களை மட்டும் அந்த 100 மீட்டர்ல இருந்து உள்ள அனுப்பணும். வேற யாருமே அந்த 100 மீட்டருக்குள்ள உள்ள இருக்கக்கூடாது என்கின்ற அந்த தகவலையும் சொன்னோம். அதே போன்று பிளைங் ஸ்குவாட்ஸ், பொதுவாக பிளைங் ஸ்குவாட்ஸ் என்னன்னா ஒரு கட்சி, குறிப்பா அந்த ஆளுங்கட்சி இன்னைக்கு பணத்தை நம்பி இருக்கு. ஏறக்குறைய ஒவ்வொரு தொகுதியிலையும் இப்பவே ஒரு ஓட்டுக்கு இவ்வளவு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதனால அவங்க தகவல் கொடுக்கும்போது பொதுவாக அந்த ஸ்டேட்ல இருக்கிற பிளைங் ஸ்குவாட்ல இருக்கிற ஆபீசர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஆளுங்கட்சி சார்ந்தவங்க நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. எனவே அவங்க மேல வழக்கம் போட மாட்டாங்க. இது போன்ற ஒரு நிலைமை வரக்கூடாதுன்றதுனால அந்த பிளைங் ஸ்குவாட்ல இப்ப பார்த்தா இன்கம் டாக்ஸ்ல இருக்கிறாங்க, அதே போல ரயில்வேல இருக்காங்க, கஸ்டம்ஸ்ல இருக்காங்க, இது மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் பேங்க்ல இருக்கிறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் நிறைய இருக்கிறாங்க. இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ அந்த பிளைங் ஸ்குவாட்ல இன்க்ளூட் பண்ணணும். இன்க்ளூட் பண்ணாதான்
இந்த ஸ்டேட்ல இருக்கிற ஆபீசர் வந்து தவறு பண்ணாம ஒரு கண்காணிக்கிறதுக்கு அது வந்து வழிவகையா அது அமையும். எனவே அந்த வகையில வந்து நீங்க அது ஃபிளைங் ஸ்குவாட்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் நீங்க வந்து சேர்க்கணும்னு நாங்க வந்து சொல்லியிருக்கோம். நாங்க அதே போல இப்போ ஒரு கேண்டிடேட் ஆன்லைன் கேம்பெயின் பர்மிஷன் கேட்டாருன்னா ஒரு ஆளுங்கட்சின்னா உடனே என்ன சொல்றது, முன்னுரிமை கொடுத்துருது. எதிர்கட்சினா முன்னுரிமை கொடுக்கறது கிடையாது. அந்த மாதிரி வந்து கேண்டிடேட்ஸ்க்கு ஒரு சார்பு தன்மையோட நீங்க வந்து பார்க்க கூடாது. இன்னொன்னு என்னன்னா, பொதுவா ஒரு பாகத்துல, அதாவது ஒரு பூத்துல 17C ஃபார்ம் ஒவ்வொரு எதுல போலிங் முடிஞ்ச உடனே அந்த பிரிசைடிங் ஆஃபீஸர் வந்து கையெழுத்து போட்டு 17C ஃபார்ம் வந்து கொடுத்துருவாரு. யாரு? அந்த சீஃப், நம்முடைய ஏஜென்ட்டுக்கு. ஒவ்வொரு பூத்துலயும் வந்து அந்தந்த கட்சி சார்பில் ஏஜென்ட் இருப்பாங்க. அந்த 17C ஃபார்ம் கையெழுத்திடப்பட்டது அந்த பிரிசைடிங் ஆஃபீஸர். நாங்க கேட்டோம், கையெழுத்திடப்பட்டு நீங்க வந்து அந்தந்த பிரிசைடிங் ஆஃபீஸர் வந்து எங்களுடைய ஏஜென்ட் கிட்ட கொடுக்கும்போது அது ஏன் நீங்க அப்லோட் பண்ணக்கூடாது? நியாயமான கேள்வி தானே இது. அப்லோட் பண்ணலாமே, டிரான்ஸ்பரண்ட் தானே இது. எங்ககிட்ட அந்தந்த ஏஜென்ட் வாங்கி கொடுக்குறாங்க, இது டிரான்ஸ்பரண்டா கையெழுத்து போட்டுருவோம், அதை அப்லோட் பண்ணலாமேனா அது வந்து அப்லோட் பண்ணா என்னன்னா 20 அந்த ஃபார்ம் 20 வந்து அந்த கவுண்டிங் முடிஞ்ச உடனே டிக்ளரேஷன் கொடுப்பாங்க. அந்த எந்தெந்த பூத்துல எவ்வளவு ஓட்டு பதிவாச்சு, எவ்வளவு வந்து எந்தெந்த கட்சிக்குன்னு சொல்லிட்டு யார் வெற்றி பெற்றா கொடுப்பாங்க. அப்ப இதை அதை பார்க்கும்போது டேலி ஆகுமா ஆகாது, அப்ப பிரச்சனைகள் வராது. இதுல ஒரு போலிங் ஆனதுலயும் ஒண்ணு, அப்புறம் கவுண்டிங்ல ஒண்ணு வேரியேஷன் இருந்ததுன்னா கண்டிப்பா பிரச்சனைகள் வரும். எனவே அதை அப்லோட் பண்ணுங்க, அப்லோட் பண்றதுல பிரச்சனைகள் கூடாது அப்படின்னு நாங்க சொல்லியிருக்கோம். அதுக்கு வந்து அவங்க வந்து நோட் பண்ணியிருக்காங்க. அதை ரெண்டாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கவுண்டிங், எப்போ கவுண்டிங் வந்து என்னன்னா பொதுவா பண்ணும்போது லாஸ்ட்ல வந்து 3 ரவுண்டு முடிஞ்ச பிறகு அனௌன்ஸ் பண்றது, 4 ரவுண்டு முடிஞ்ச பிறகு அனௌன்ஸ் பண்றதுன்னு கூடாது. ஒரு ரவுண்டு முடிஞ்சுதா உடனே அதை வந்து வெளிப்படைத்தன்மையோட அறிவிங்க. அப்ப நாங்க குறிச்சு பண்ணாங்க. அதனால 2 ரவுண்ட் முடிஞ்ச பிறகு 3 ரவுண்டு முடிஞ்ச பிறகு அறிவிச்சுக்கலான்ற மாதிரி கூடாது. ஈச் அண்ட் எவ்ரி ரவுண்டு முடிஞ்சா உடனே வந்து எந்தெந்த கட்சிகள் எவ்வளவு வாக்குகள் வாங்குச்சு அதை நீங்க வந்து தெளிவா வந்து நீங்க வந்து சொல்லணும். அப்புறம் இந்த மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்துட்ட பிறகு பாத்தீங்கன்னா போன எலெக்ஷன்லயே நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சிக்கு உண்டான அந்த பேனர்கள் அதெல்லாம் வந்து அகற்றல. ஏன் இது மாதிரி பண்றீங்க நீங்க? மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்துட்ட பின்ன irrespective ஆஃப் ஆல் பார்ட்டிஸ் யாரெல்லாம் அந்த டிஸ்பிளே வச்சிருக்கான், அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் போர்டு வச்சிருக்காங்க, எல்லாத்தாலும் உடனே ரிமூவ் பண்ணுங்க, சுவரெழுத்த அழிங்க, பேனரா எடுங்க. அது அங்க வந்து ஒரு டிஎம்கே இன்ஃபுளுன்ஸ் பண்ணிச்சு, இந்த கட்சி இன்ஃபுளுன்ஸ் பண்ணா விட்டுட்டு போகக்கூடாது, அதை உடனே எடுத்துன்னு சொல்லியிருக்கோம். அதையும் அவங்க வந்து நோட் பண்ணிருக்காங்க. அப்புறம் வந்து என்னன்னா இந்த மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்த பிறகு பாலிசியை அனௌன்ஸ் பண்றது, மக்களுக்கு இதை செய்யற அதை செய்யறேன்னு. இப்ப எலெக்ஷன் வந்து இந்த இன்னும் ஒரு 1.5 மாசம் இருக்கிற ஸ்டேஜில் உங்களுக்கே தெரியும், வேகமா டெண்டர் விடுறாங்க, வேகமா எல்லாத்தையும் திறக்கிறாங்க, வேகமா ஃபண்ட் ஒதுக்குறாங்க, கோட் ஆஃப் கான்டக்ட் இல்ல பண்றாங்க. ஆனா கோட் ஆஃப் கான்டக்ட் வந்துட்ட பிறகு எந்த விதமான பாலிசியும் கவர்மெண்ட் வந்து எடுக்கக்கூடாது, அது ஸ்ட்ரிக்டா வந்து சொல்லியிருக்கோம். அதனால ஃபண்ட் ஒதுக்குறதோ ஒரு நியூ பாலிசி எடுக்கிறதோ எதுவும் கூடாது, அதை கவனத்தில் கொள்ளுங்க சொல்லியிருக்கோம். அதே போல பொதுவாகவே வந்து லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளத்தை கிரியேட் பண்றதுக்கு இந்த மசில் பவர், மணி பவர், மசில் பவர் ரெண்டுமே யாருக்கு தெரியும், டிஎம்கே தான் இருக்கு மசில் பவர், மணி பவர். அந்த மசில் பவரை வச்சு ஒரு பூத்தை கேப்சர் பண்ண, அது உள்ளாட்சி தேர்தலில் நீங்க பாத்தீங்க, ஒரு ரவுடி வந்து எத்தனை பூத்தை கேப்சர் பண்ணா அவனை கையங்களமா பிடிச்சி கொடுத்து என் மேல வழக்குன்றதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நான் அந்த மாதிரி வந்து குண்டாஸ்களை இறக்கி அந்த இடங்கள்ல வந்து பூத் ரிகிங், பூத் கேப்சர், அப்புறம் வந்து ஃபால்ஸ் ஓட்டு, கள்ள ஓட்டு இது போடக்கூடாது. எனவே யாரெல்லாம் வந்து அந்த ரவுடி எலிமெண்ட்ஸ் இருக்காங்களோ அவங்கலாம் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன், லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வராம இருக்கிறதுக்கு அவங்கள எல்லாமே வந்து உள்ள தள்ளணும் அப்படின்னு வந்து உள்ள தள்ளணும், எங்க புடிச்சு போடணும்னு சொல்லியிருக்கிறோம். அதே போல மதர் ரோல், வித் ரிகார்ட்ஸ் டு த மதர் ரோல் and the inclusion of newly identified voters, strict background verification must be undertaken before addition, so that the sanctity of special intensive revision process is not compromised. நீங்க இப்போ வந்து ஒரு எலெக்ஷன் கமிஷன் பொறுத்தவரை ஃபைனல் வந்து ரோல் வெளியிட்டாச்சு, இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியாச்சு. சோ இனிமே வந்து வாக்காளர்கள் சேர முடியுமா அப்படி ஒரு கேள்வி இருக்கு. அப்படி ஒரு கேள்வி இருக்கிற சூழ்நிலையில அந்த வாக்காளர் வந்து
பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்ட் படி எலெக்ஷன் நடக்கிற 10 நாள் முன்னாடி சேரலாம். எலெக்ஷன் நடக்கிற 10 நாள் முன்னாடி சேரலாம், ப்ரொவிஷன் இருக்கு. ஆனா 10 நாள் முன்னாடி அதை சேரணும்னு நினைக்கும் போது நீங்க ஜெனுவினிட்டி பார்க்கணும். இப்ப என்னன்னா உடனே பாத்தீங்கன்னா இல்லாதவன் பொல்லாதவன் ஊர்ல இல்லாதவன் சேர்த்து அதை வந்து சேர்த்துட்டு மறுபடியும் அந்த எஸ்ஐஆர் நோக்கமே வந்து சிதைந்து போக வாய்ப்புகள் உண்டு. எனவே அதனால அதை பண்ணாதீங்க. அதை ஸ்ட்ரிக்டா என்ன பண்ண ஜெனுவினிட்டி. இப்போ இந்த இறுதி வாக்காளர் பட்டியலில் உங்க பேரு அப்படின்னா இப்போ சேருங்க. ஆனா உங்களை வெரிஃபை பண்ணோம் நீங்க தானா அதுன்னு சொல்லிட்டு சேர்ந்த பிறகு அதை வந்து நீங்க வந்து வாக்காளர் பட்டியலில் மதர் ரோல்ல சேர்க்கணும். சேர்த்துட்டு உள்ள ஒரு பட்டியல் வெளியூர் பட்டியல் கூடாது. உள்ள ஒரு பட்டியல் போலிங் ஸ்டேஷன்ல போலிங் பூத்துல பிரிசைடிங் ஆபீசர் கிட்ட ஒரு பட்டியல் இருக்கும், வெளியில ஒரு பட்டியல் இருக்கும். அந்த மாதிரி கூடாது. கடைசி ஒரு பூத்துல வந்து ஒரு 15 வாக்காளர் வந்து அந்த அந்த பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்ட் படி அவர் 10 நாள் முன்னாடி சேர்ந்துச்சாருன்னா அந்த சப்ளிமெண்டரி லிஸ்ட் உள்ள பிரிசைடிங் ஆபீசர் கொடுக்கும்போது அதே லிஸ்ட் வந்து எங்களுக்கும் நீங்க கொடுக்கணும். அதனால வந்து இந்த வேரியேஷன் வந்து இருக்கக்கூடாது. அதனால இந்த மாதிரியான கருத்துக்கள் எனக்கு ஒரு 10 பாயிண்ட் வந்து கொடுத்துருக்குறோம். எலெக்ஷன் கவனமா கேட்டிருக்கு, அந்த அடிப்படையில் சொல்லியிருக்கிறாங்க. அதே போல இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த கோட் ஆஃப் கான்டக்ட் வர்றதுக்கு முன்னாடியே பொதுவாகவே பாத்தீங்கன்னா இந்த ரிட்டர்னிங் ஆபீசர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் இந்த ஆட்சிக்கு சால்ரா தட்டுறவங்க, எல்லாம் இந்த ஆட்சிக்கு சால்ரா தட்டுறவங்க, ஆட்சிக்கு இது திமுகவுக்கு விசுவாசமாக இருக்கவங்க, அவங்கள பார்த்து 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 எல்லாமே போட்டிருக்காங்க. இப்ப ராயபுரத்திலே பாத்தீங்கன்னா சிட்கோல வந்து போடுவாங்க, சிட்கோலே பாத்தீங்கன்னா ஒரு ஆபீசர் போட்டிருக்காங்க. அப்புறம் தான் எனக்கு தகவல் வந்தது எல்லாம் அந்த ஆபீசர் பார்த்தா பக்கா வந்து ப்ரோ டிஎம்கேன்னு. இவங்களை வச்சு நீ எப்படி நான் வந்து எலெக்ஷன் ஃபேஸ் பண்ண முடியும்? பண்ண முடியாது. அவங்க யாருக்கு சார்புத்தன்மையா இருப்பாங்க? எவ்வளவு கிளவரா பண்ணிருக்காங்க பாருங்க. அதே நாங்க சொல்லியிருக்கோம் குறிப்பிட்டு. அந்த மாதிரி நீங்களே இதை வந்து ரிட்டர்னிங் ஆபீசர் நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பவர்ஸ் இருக்கு, நீங்க வந்து அதை செலக்ட் பண்ணி போடுங்க. இந்த ஆளுங்க சீட்டை கொடுத்தனா அவங்களுக்கு சால்ரா தட்டுறவங்க, பதவி உயர்வு வேணுன்றவங்க, அப்புறம் ஓய்வு பெற்ற பிறகு கூட திருப்பி பதவியில உட்காரணுன்றவங்க இவங்கள தான் வந்து போடுவாங்க. அதனால இதை வந்து கவனத்தில் கொள்ளுன்னு சொல்லியிருக்கோம். இப்ப கரூர் இன்சிடென்ட் எடுத்தீங்கன்னா 3 வருஷத்துக்குள்ள முடிஞ்சவங்களை வந்து மாத்தினாங்க. ஆனா இது நாள் வரல கரூர்ல மாத்தவே இல்லை. அதையும் வந்து அதுவும் வந்து போலீஸ், அதே போல இப்ப கலெக்டரேட்ல இருக்கிறவங்க, ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க அப்படியே தான் இருக்கிறாங்க. இதையும் வந்து நாங்க வந்து கவனத்தில் கொண்டு இருக்கோம். இதெல்லாம் வந்து குறிச்சிருக்காங்க. கண்டிப்பா வந்து வேண்டிய நடவடிக்கை எடுப்பதா சொல்லியிருக்காங்க. ஆமா, ஒன் டே போல் அது வந்து கண்டிப்பா தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒன் டே போல் அது வந்து ஃபர்ஸ்ட் பேஸ்லயே கண்டிப்பா நடக்கணும். ஓகே, தேங்க்யூ வெரி மச்.